சீனாவின் ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்கவில்லை. இப்படி நடந்ததுக்கு பின்னால் என்ன காரணம்? இது ட்ரம்புக்காக எடுக்கப்பட்ட முடிவா, இல்லை இந்தியாவின் தனிப்பட்ட அரசியல் திட்டமா? இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்கா முதல் கொள்கையை கொண்டு வந்தார். அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை முன்னேற்ற வேண்டும், பிற நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்க வேண்டும் என்றார். அந்த பட்டியலில் இந்தியா முக்கிய இடம் பெற்றது. 50% வரி விதிப்பு இந்திய ஏற்றுமதிக்கு பெரிய அதிர்ச்சி. இதனால் இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவு கசங்கத் தொடங்கியது. ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை எடுத்த பிறகு மோடி தனது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார். முதலில் ஜப்பான் சென்றார். ஜப்பான் இந்தியாவின் முக்கிய கூட்டணி நாடு. பிறகு SCO மாநாட்டில் சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோருடன் சந்தித்தார். இந்த படங்கள் உலக அரசியலில் பெரிய செய்தியாக மாறின. மோடி சீனாவோடு நெருங்குகிறாரா என்ற கேள்வி அமெரிக்க ஊடகங்களில் எழுந்தது. சீன ராணுவ அணிவகுப்பு. மோடி ஏன் பங்கேற்கவில்லை? சீனா நடத்தும் ராணுவ அணிவகுப்பு வெறும் படையெடுப்பு காட்சி